திமுக தானே போட போகிறீங்க. ஜனநாயக நாட்டில் விவசாயிகளுக்கு தங்களுடைய உரிமையை கேட்பதற்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் விவசாயிகளை சந்திக்கவே மறுக்கிறார்கள், விவசாயிகிட்ட பேசவே மறுக்கிறார்கள். நாங்கள் டெல்லிக்கு போனோம், இங்கேருந்து மோடியை பார்த்து எங்களுக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேனியே, கார்ப்பரேட் கம்பெனிக்கு 24 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியே, எங்களுக்கு ஏன் 2 லட்சம் கோடி விவசாயிகளும் இந்து விவசாய மாணவர்களும் வாங்கிய கடன் தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்க என்று நாங்கள் போனோம். எங்களை மத்திய பிரதேசத்தில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. சரி திருப்பி போங்க ஊருக்குன்னாங்க. எங்களுக்கு 3 கோச் அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன்னாங்க. 2 கோச் தான் அனுப்புனாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு 300 பேர் 2 கோச்சில் உட்கார முடியல. திருப்பி நாங்கள் இதில் போராட்டம் நடத்தினோம். போலீஸ் அப்புறம் கோச் அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் ஏசி கோச்சில் அனுப்பிச்சி விட்டாங்க. வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்துட்டால் இப்போ எங்கள் மேலே நாக்பூரில் கேஸ் போட்டிருக்காங்க. 307 விவசாயி மேலே 2 வருஷம் ஜெயில் தண்டனை இருக்க மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக மோடிக்கிட்ட மனு கொடுக்கலான்னா காவல்துறையும் விட மாட்டேங்குது, கலெக்டர் மூலியமாக கொடுத்து அனுப்பலான்னா கலெக்டர் வாங்கவே மாட்டேங்கிறாரு. விவசாயெல்லாம் இந்த நாட்டினுடைய அடிமைகள், நான் உங்கள்கிட்ட எதுக்கு வாங்கணும் மனுவை, நீங்கள் எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் நடந்துக்கிறார். இது நியாயமா? அதனால் இன்றைக்கி எல்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு எல்லாம் மலத்தை கையில் வச்சு சாப்பிட போகிறோம். சோத்துக்கு பதிலாக மலம் சாப்பிட்ற போராட்டம் வச்சுருக்காங்க.